உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் நேரு அவர்களே. நேரு அவர்களே, நாங்கள் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையகத்தின் ஆணையாளர் வோக்கர் டர்க் அவர்கள் இலங்கைக்கு 3 நாள் பயணத்தை மேற்கொண்டு அங்கே தமிழர் தாயகம் சென்றிருந்த விடயங்களை கூட நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இந்த பயணம் தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கின்றது. அல்லது இந்த ஆணையாளருடைய வருகையினூடாக நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு, சர்வதேசத்தை நாடும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை, அவர்களுடைய நீதிக்கான போராட்டத்தில் ஒரு வழிவகுத்து கொடுக்கும் என்று பல விதமான கருத்துக்கள் எல்லாம் கூறப்படுகின்றன. நீங்கள் நிச்சயமாக இவருடைய பயணம் தொடர்பாக அவதானித்திருப்பீர்கள். செம்மணி புதகுலிக்கு சென்ற பொழுது அங்கே மலர் தூவி அவரும் அங்கே வணங்கி இருந்த விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் உங்களுடைய பார்வை நீங்கள் எவ்வாறு அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? ஆமாம், அதாவது இது 3வது ஐநா செயலாளர் இந்த 2009க்கு பின்னர் இலங்கை தீவுக்கு வருகிறார். அவை அந்த வகையில் ஏற்கனவே இருவர் சார்ந்த படிப்பினைகள் அங்கே இருக்குது. இன்றைக்கு ஐநா செயலாளருக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு சொன்னால், அவர் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஆண்டு அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடருக்கு அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியவராக இருக்கிறார். ஆகவே அந்த அறிக்கை மையப்படுத்தியதான் இந்த ஐநா மனித உரிமை சபையில் இலங்கையினுடைய விவகாரம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட போவதற்கான பின்புலமாக இருக்க போகிறது. ஆகவே இந்த அறிக்கை அந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக இருக்க போகிறது என்றால், கடந்த முறை இந்த நீடிப்பு செய்த பொழுது 2 கட்டுமானங்களில், அதாவது ஒவ்வொரு தளங்களில் இதை முன்னெடுப்பதற்கான பொறிமுறைகள் வகுக்கப்பட்டன. அதனுடைய இறுதி பகுதி தான் இப்பொழுது அக்டோபர் வருகிறது. அதில் முழுமையான அறிக்கையுடைய வெளியிட வேண்டும். இந்த அறிக்கையை மையப்படுத்தியது அடுத்து எவ்வாறான தொடர்ச்சியான வகிபாகத்தை இந்த மனித உரிமைகள் அவையம் இலங்கை விடயத்தில் அல்லது தமிழர் விவகாரத்தில் கொண்டிருக்க போகிறது என்று. ஆகவே அந்த வகையில் இது அறிக்கை சார்ந்த ஒரு விடயத்தை களத்துக்கு சென்று பார்த்து அவற்றை பெற்று வருகின்ற ஒரு கடமைப்பாடு இருப்பதன் மையமாக இது ஒரு முதன்மை பெறுவதாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த அறிக்கைகள் அனைத்துக்கும் மூலாதாரமாக இருக்க போவது 30/1/2015. எனவே 2012 இந்த பயணம் இருக்கிறது. நாங்கள் இந்த 30/1 நிற்கிறோம். அது 16/1 ஆரம்பிக்கிறது. அதாவது 2012 முதலாவது தீர்மானம் கொண்டு வரப்பட்டதும், அது ஒவ்வொரு ஆண்டும், அப்பொழுது இலங்கை அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது புதுப்பிக்கப்பட்டதும், பின்னர் 2015 இலங்கையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அறிக்கையாக 30/1 மாறி போனது. அந்த 30/1 செப்டம்பரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது மங்கள சமரவீர இலங்கையுடைய வெளிவார அமைச்சராக இருந்தார். அவர் இதன் முக்கியமான 4 முதன்மை விடயங்களையும் ஒரு காலக்கெடுவை சொல்லியிருந்தார். என்னென்ன காலப்பகுதிகள் இந்த 4 பொறிமுறைகளும் முழுமையான அமலுக்கு வரும், செயற்பாட்டுக்கு வரும் என்பதை அவர் அந்த காலம் குறித்தே சொல்லியிருந்தார். ஆனால் அது மீண்டும் இந்த விவகாரம் 2017 மார்ச் மாதம் வருகின்ற பொழுது அது நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அனைத்தும். ஆனால் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை 2017. அந்த 2017 அதை நீடித்து செல்வதற்காகத்தான் 2 ஆண்டுகள் 2019 வரை நீடிக்கப்பட்டது. இந்த நீடித்து செல்வதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் பல விடயங்கள் அப்பொழுது கைக்கொள்ளப்பட்டன. அதில் 2 விடயங்களை சொல்லிக் கொள்கிறேன். 2017 இதுக்கு முன்னர் 2 விடயங்களை இலங்கை அரசு செய்திருந்தது. அதுக்கு பலியாகி போனவர்கள் தமிழர்கள். முதலாவது விடயம், கனடாவில் இருந்து ஒரு வர்த்தக குழு அழைத்து செல்லப்பட்டது. இந்த வர்த்தக குழுவில் 30 பேர் போனார்கள். இந்த வர்த்தக குழு அழைத்து சென்று இலங்கை முழுமையாக சென்று எல்லாம் காட்டப்பட்டு படங்கள் எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் எல்லாம் சந்தித்தார்கள். அப்பொழுது சுவாமிநாதன் அமைச்சராக இருந்தார். சுவாமிநாதன் இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டே மாங்குளத்தில் காட்டி, இந்த இதில் நாங்கள் 1000 ஏக்கரில் சுதந்திர வர்த்தக வலயம் உருவாக்க போகிறோம் என்று சொல்லி, ஏனால் இந்த விவரம் அடங்கிய இதை முதல் வெளியிட்டவனே நான் தான். அதை வெளியே மக்கள் பார்வைக்கு வைத்தேன். அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் இது ஒரு ரகசிய ஆவணம், இலங்கை தூதரகத்தினுடையது. அதை எவ்வாறு தேடி எடுத்தோம் என்றதைக்கே தேடி திட்டாங்க ஒரு கும்பல். அப்பொழுது அதை என்னால் அது தாக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நானே வெளியிட்டேன். அப்பொழுது நான் மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த ஆண்டினுடைய சில மாதங்களை முன்னதாக நான் 2 உறுப்பு சத்திர சிகிச்சையும் உள்ளான். ஆனால் நான் இது தாக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நானே வெளியிட்டேன். அதை வெளியிட்டு விட்டு இது உண்மைதானா என்று ஒரு கேள்வியுடன் அதை வைத்தேன் என்று சொன்னால், இதை நம்மவர்கள், நாங்கள் யாரையும் குற்றஞ்சாட்டவில்லை.
இந்த விவகாரம் உண்மை இல்லை என்றால் நீங்களே விலகிக் கொள்ளுங்கள். ஆனால் அதுக்காக முரண்டுபட்டுக் கொண்டார்கள் சிலர், அதை விட்டு விடுவோம். ஆனால் அங்கு சென்று வந்ததை அவர்கள் வாய்ப்பாக இந்த இதில் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லியும் கேட்கவில்லை. இதற்கு பின்னர் இன்னொன்று நடைபெற்றது. அதே இதில் ஏப்ரல் மாதத்தில் நோர்வேயினுடைய அனுசரணையுடன் இலங்கையில் சமாதானத்தை முன்னெடுப்பதற்காக 4 மாகாணங்களை, வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவா, உவா மாகாணங்களை உள்ளடக்கியாக இந்த 4 மாகாணங்களை அபிவிருத்தியை, புலம்பெயர்ந்த இளைஞர்களை மையப்படுத்தி அபிவிருத்தி என்ற போர்வையில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதில் பின்புலத்தில் ஒரு முக்கிய பங்கை சுமந்திரன் ஆற்றியிருந்தார். சுமந்திரனை மையப்படுத்தியதாக மங்கள சமர்வரா இருவருக்கும் இடையே நிறைய இணைப்புகள் இருக்கிறது. இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இலங்கை வெளிவாரத்துறையினுடைய அனுசரணையுடன். இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள், கனடாவிலிருந்து சென்றார்கள், இங்கிலாந்திலிருந்து கணிசமான அமைப்புகள், 5 அமைப்புகள் 2 நாடுகளிலும், நோர்வேலிருந்து சென்றார்கள், சில நாடுகளிலிருந்து சென்றார்கள், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், எல்லா இடத்திலிருந்து 41 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் 2 சிங்களவர்கள், அனைவரும் தமிழர்கள். தமிழ் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்றார்கள். இது ஒரு பெரிய மாநாடாக நடந்து அதனுடைய அறிக்கையும் என்னிடம் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த அறிக்கையினூடாக சொல்லப்பட்டது இந்த அபிவிருத்தி செய்யப்படும். இதில் வடமாகாண சபை கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது விக்னேஸ்வரன் அதில் கலந்து கொள்ளவில்லை. இதே இப்பொழுது தமிழக கட்சியினுடைய செயலாளராக இதுவரை இருந்த சத்தியலிங்கம் கனடிய வானொலியில் வந்து ஏன் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு அப்பொழுது விக்னேஸ்வரன் சொன்னபடியே எங்களுக்கு அதில் என்ன சொல்லப்படுகிறோம்னு சொன்னால், இந்த மாகாணங்களில் ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் என்னென்ன அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் விக்னேஸ்வரன் இவ்வாறு ஒன்று நடைபெற்றது, எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முதல் அழைப்பு வரும் வரையும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் தான் நாங்களாம் கலந்து கொள்ளவில்லை என்றார். இதை சத்தியலிங்கம் வழிமுகணிந்தார். என்ன சொன்னால், நான் வந்து எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாதபடியால் தான் நாங்கள் போகவில்லை என்றார். இப்பொழுது பாருங்கள், சத்தியலிங்கம் தெரியாதுங்கிறார், தானுக்கும் தெரியாதுங்கிறார். ஆனால் சுமந்திரன் இதுக்கு பின்புலத்தில் இருந்தார். கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் அவரும் ஒருவர். விக்னேஸ்வரன் தனக்கு தெரியாதுங்கிறார், ஆனால் தங்களுக்கு தெரியாதுங்கிறார். விக்னேஸ்வரனுடைய காரியதரிசியாக இருந்தவர் அந்த நிகழ்வு கலந்து கொண்டது மட்டுமல்ல, சில தமிழர்கள் போவதற்கு அவர் பின்புலத்திலும் இருந்தார். இதுதான் எங்களுடைய இன்று வரையும் இருக்கக்கூடிய சாபக்கேடான குறைபாடுகள். ஒருவர் தெரியாது என்பவர் அவருக்கு அருகில் இருப்பவர் அங்கே இருப்பார். இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விவகாரங்கள் இன்று வரை, இப்பொழுது நான் சொல்லுகின்ற விவகாரங்கள் பாருங்க, 2017, இப்பொழுது 2025 இருக்கிறோம். 8 வருஷம் ஆயிட்டது. இதுல எதுவும் நடைபெறவில்லை. இதில் கலந்து கொண்டவர்களிடம் பின்னர் கூட கேட்டேன். அப்ப சிலர் எனக்கு தனிப்பட்டவங்களை சொன்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். அப்ப நீங்கள் இப்படி அழைத்து செல்லப்பட்டு ஏமாற்றப்பட்டோம் அறிக்கை விடுங்களேன். அது எவ்வளவு உதவியாக இருக்கும் தமிழர்களுக்கு காட்டுவதற்கு. எவ்வாறெல்லாம் அவங்களை தொடர்ந்து ஏமாற்றுகிறார்கள் நீங்கள். ஆனால் இந்த 2 அணியினருக்கும் ஆன விடயங்கள் அந்த நீடிப்புக்காக, 2 வருட நீடிப்புக்காக 2017 ஐநாவில் மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கை அரசு கையளித்தது. அதை தங்களுக்கு ஒரு வாய்ப்பான களமாக மட்டும் பயன்படுத்திவிட்டு அமைதிகாத்து விட்டார்கள். ஏன் இதை சொன்னேன்னு சொன்னால், இவ்வாறான இதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய பொறிமுறைகள் என்ன, இதை எதிர்கொள்வதற்கான எங்களிடம் இருக்கக்கூடிய வரலாற்று படிப்பினைகள் என்ன, இதை மையப்படுத்தியதாக இவ்வாறு நாங்கள் திட்டமிட போகிறோம், இவ்வாறு நகரப் போகிறோம். அப்பொழுதும் முதல் நவநீதம் பிள்ளை போனார், பின்னர் 2வதாக இருந்தவர் ஹுசைன் போனார். இருவரும் அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள் தங்களுடைய காலத்தில். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆணையாளர் சென்றிருக்கிறார். அவர் சென்று தான் பார்த்ததை பதிவு செய்யலாம். ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது, அது முக்கியமா? நிச்சயம் முக்கியமானது. அவரிடம் பல விடயங்கள் சொல்லப்பட வேண்டுமா? சொல்லப்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய கரிசனை எனக்கு என்ன சொன்னால், அவர் வருகின்ற பொழுது பல தரப்பை சந்திக்கிறார், பல தரப்பை பேசுகிறார், பல தரப்பும் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்ததை பார்த்தேன். வெளியே வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதில் மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பாவனந்தராயா அவர் தன்னுடைய ஆட்சி சம்பந்தமாக கருத்து சொன்னார். ஏனையவர்கள் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் சொன்னவர்கள் ஆளையால் போட்டு குத்தி கொண்டிருந்தார்கள் வெளியே வந்து பேசுகின்ற. அப்போ ஒரு கேள்வி இருக்கிறது, அப்ப உள்ளே என்ன பேசினீர்கள்? உங்களுக்கு அப்ப நீங்கள் யாரும் உங்களுக்கு பேசி ஒரு தயார் நிலையிலாக இந்த கூட்டத்துக்கு சென்றீர்கள் என்ற பெருங்கேள்வி அது எழுப்பியது. அப்ப ஒரு விடயம் புரிகிறது என்று சொன்னால், அன்று இருந்தது போல இன்றும் நம்மவர்கள் பேசுவதற்கு முன்னர் என்ன பேச போகிறோம்,
அதில் ஒருவர் சொல்லுகிறார், அவர்கள் மொழிபெயர்ப்பை இடையில் நிறுத்தி விட்டார்கள், அதனால் தான் எல்லாம் சொன்னேன் என்றார். எனக்குத்தான் ஆங்கிலம் தெரியும், அதனால் தான் நான் சொன்னேன், அவே மொழிபெயர்ப்பு இல்லாதால் இனியவர்கள் எல்லாம் இங்கே வந்தது ஒரு வேஸ்ட் என்ற மாதிரி சொன்னார். அவை அப்பொழுதும் என்ன நடைபெற்றது, வெளியில் தங்களுக்கு இடையிலான சண்டையை தொடர்ந்தார்கள். அப்ப ஒரு கேள்வி எங்களிடம் வருகிறது என்று சொன்னால், ஒரு தமிழர்களாக இவர்கள் எண்ணத்தை தான் பொதுவாக இப்பொழுது இது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு சாபக்கேடு. கனடாவில் ஒரு முறை 3 கொண்ட ஒரு குழுவை அனுப்பினார்கள். உண்மையை கண்டறிவதற்கான, உண்மை நிலைமையை கண்டறிவதற்கான குழுவாக அவர்கள் சென்று வந்தார்கள். அவர்கள் இருவர் பிரதி அமைச்சர்களாக இருந்தவர், ஒருவர் செனட்டை சேர்ந்தவர். அவர் முன்னாள் கனடாவுடைய உளவுத்துறையினுடைய ஒரு முதன்மை அதிகாரியாக இருந்தார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போய் சந்தித்து விட்டு எல்லாரிடமும் 3 விடயங்களை முதன்மைப்படுத்துங்கள் வாங்கி வந்தோம், ஆனால் கூட்டி பார்க்கின்ற பொழுது 2 விடயங்களை கூட ஒருவர் சொல்லவில்லை, எல்லாம் தனித்துவமாக இருந்தது. இப்ப இதுதான் இருக்குது. இப்போ ஆணையாளர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு இனம் சார்ந்து சந்திக்கக்கூடிய நாங்கள் இதுதான் எங்களுடைய தேவைகள் என்று ஒன்றை சரியாக அடையாளம் காட்டி சொல்லுகின்ற நிலையில் இருக்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வி இருக்குது. இதை இப்ப ஆணையாளர்கிட்ட தான் போய் கேட்கணும், இவர் சொன்னது எவ்வளவு தூரம் பொருந்தி வந்தது எங்களுக்கு தெரியாது. வருவர்கள் வெளியே எதுவும் சொல்லுவதாக இல்லை, அல்லது ஒன்றை கையளித்தோம் என்று சொன்னால் அதுக்கான ஆவணத்தை தந்தாலும் கூட்டி கழித்து பார்க்கலாம், இவர்கள் சொல்லுகின்ற ஆவணத்தில் இருக்கிறது எல்லாம் ஒன்றாக இருக்கிறதா. இது இந்த குறைபாடுகளை ஏன் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட வருகிறோம் சொன்னால், இதில் நாங்கள் முன்னேற்றம் காணாத வரையும் எங்களுடைய முயற்சிகள் முழுமையான பலனை தராது. மக்கள் தங்களுடைய கரசனைகளை தெரிவிப்பதற்கு, அது திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மனநிலையை அவருக்கு நேரடியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பணியை முடிந்தளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை கடந்து என்ன தீர்வுகள்? இப்பொழுது செம்மணி ஒரு விடயம், இந்த முழுமையான விடயத்தில் ஐநாவில் மையப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பரிகார நீதிகள் இவ்வாறான விடயங்களில் செம்மணி ஒரு விடயம் தான். ஆனா இதை கடந்தும் செம்மணி போன்ற பல மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டாக வேண்டும், அதற்கான தீர்வுகள் வந்தாக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயங்களில் ஒன்று. ஏனைய பல விடயங்கள் இருக்கிறது. இந்த பரிகார நீதியாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய தீர்வுகள் சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இராணுவத்தில் உருவாக்கப்பட வேண்டிய மாற்றங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய ரிஃபார்ம் இராணுவ கட்டமைப்புகளில் உருவாக்கப்பட வேண்டும், பல விடயங்கள் அதில் இருக்கிறது. இப்பொழுது உண்மையை கண்டறிகின்ற ஆணைக்குழுவாக இருந்தாலும் சரி, இதை கடந்திருக்கக்கூடிய காணாமல் போனவர்கள் விடயம், அவர்களுக்கான நஷ்டஈடுகள் சம்பந்தப்பட்ட விடயம், எல்லாத்திலும் ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. இதுக்கான புரிதலே இப்ப நான் ஒரு விடயத்தை பலமுறை சொல்லியிருக்கேன். கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களும் எங்களை போன்றவர்கள், அவருடைய நிலம் பறைக்கப்பட்டு அவர்கள் மிக மோசமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு என்றவர்கள், இந்த நாடு இறுதியாக அவர்கள் விடயத்தில் அவர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறது. அவர்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டது. அவர்களுக்கு செய்த தவறுகளுக்காக, அவர்கள் மீது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக இதுவரை $24 பில்லியன் வழங்கி இருக்கிறார். இதை கடந்தும் அவர்களுக்கான ஒரு நாளை அவருடைய நினைவு நாளாக, ஒரு தேசிய நாளாக அங்கீகரித்திருக்கிறது. இவ்வளவு தூரம் அவர் விடயம் நகர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் இவையெல்லாம் ஒரு செய்தியை எங்களை சொல்லித் தருவது. நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதைகளுக்கான வழித்தடங்களை உலக பரப்பில் எங்களை போன்ற இடங்களில் நடைபெற்றது சில விடயங்கள் எங்களுக்கு சுட்டி நிற்கிறது. நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நாங்கள் முன்னகர்ந்தாக வேண்டும், இப்படி முன்னகர்ந்த வேண்டும். இப்ப இதை இணைக்குவது, இந்த விடயங்களை உள்வாங்கியதாக இதை இணைக்கின்ற பொறிமுறையை நாங்கள் இல்லாதிருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வோம். எங்களிடம் என்ன சொன்னால், ஜதார்த்தத்தை ஜதார்த்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான அதாவது ஜெனீவாவில் எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய முதன்மையான உள்ளது அவருடைய அறிக்கை காத்திரமான அறிக்கையாக வர வேண்டும் என்பது ஒன்று. அடுத்த ஒன்று இருக்கிறது, இலங்கை விவகாரம் இந்த அக்டோபரை கடந்தும் நகர வேண்டும். அதுக்கும் ஆணையாளருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. ஆணையாளர் பின்புலத்தில் ஏதாவது செய்யலாமோ ஒழிய, இது அக்டோபரை கடந்து நகர்வதற்கு இதில் இருக்கக்கூடிய கோ குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகள் இது புதிய ஒரு சட்ட வரைவை உருவாக்கி, அந்த சட்ட வரைவை இலங்கை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாக இருந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் பட்டியலை அதுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களே, அதாவது இந்த அக்டோபரில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களே வாக்களிக்கக்கூடிய கணிசமானவருடைய இதை நாங்கள் உள்கொண்டு வர வேண்டும். இந்த நகர்வு இழுத்தடைக்கும் ஒரு பொறிமுறையாக நீங்க பார்க்கவில்லையா? உறுப்பு நாடுகள் என்று சொல்லும் பொழுது இத்தனை தடவைகள் இவர்கள் அங்கே கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக என்னத்தை இவர்களால் சாதிக்க முடிந்தது? 2 விடயத்தை நீங்க சொன்னதுதான் சரி. இதனால் எங்களால் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இந்த மனித உரிமைகள் அவையினால் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்பினால் முதல் நாங்கள் எங்களை ஏமாற்றுகிறோம். ஏனென்றால்
இந்த மனித உரிமைகள் ஆணையம் 2005 ஒரு புதிய மாற்றத்துக்கு வந்தது. என்ன மாற்றம் என்று சொன்னால், இந்த சபை செய்ய வேண்டிய பல விடயங்களை செய்ய முடியாத ஒரு பொறிமுறையாக இருக்கிறது. இதில் மாற்றத்தினூடாக இதை ஒரு இயங்கு பொறிமுறையாக மாற்றலாம் என்று 2005 கொண்டு வந்தார்கள். அதுதான் இப்பொழுது 46 வந்திருக்கிறதுனா, ஒவ்வொரு காலமும் அது ஒரு வருடத்துக்கு 3 கூட்டத்தொடர் மாறி மாறி அந்த எண்ணிக்கையை அளித்து வருகிறது. ஆனால் இதே மற்ற முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களால் எதுவும் செய்ய முடிந்ததா? இந்த சபையினால் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வென்றிருக்கக்கூடியது காசா. இந்த காசாவில் இருக்கக்கூடிய பேரவலம். இந்த பேரவலத்தை பற்றி இவர்களால் எதுவும் செய்ய முடிகிறதா இல்லை. உக்ரைனில் ஒரு மனிதாவலம் நிகழ்றதா என்று வைத்துக் கொண்டால் அதுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் இல்லை. சமகாலத்தில் மனிதர்கள் எதிர்கொண்ட சவால்களுக்கான பொறிமுறையை இந்த சபை வழங்குகிறதா கிடையாது. இது எங்களுக்கான ஒரு படிப்பினை. எங்களில் ஒரு பகுதியில் இருக்கிறோம். பாருங்கள், அதிசயம் நடக்கும், இந்த அதிசயம் இந்த முறை நடக்கும், அடுத்த முறை நடக்கும் என்று ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் எங்களுடைய மக்களை நாங்கள் அதிசயம் இங்குதான் இருக்கிறது, பொதிந்து கிடக்கிறது, காத்திருங்கள், அதிசயத்தை இவர்கள் செய்து காட்டுவார்கள் என்பது ஒரு ஏமாற்றி வித்தையினுடைய ஒரு பரிமுறை. இப்போ இதற்கு நாங்கள் தொடர்ந்தும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமாக என்று கேள்வி கேட்டால் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் நாங்கள் காணாமல் போய்விடக்கூடாது. எந்த ஒரு தளத்தில் நாங்கள் உயிர்ப்புடன் இருப்பது என்றால் இதை வைத்துக் கொண்டு வேற பொறிமுறைகளுக்கு முன்னால் முனையலாம் ஒழிய இதனூடாக ஏதோ நடக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயம் நடக்காது. என்று சொன்னால் அவர்கள் அறிக்கைகளை வெளியிடுவார்கள், சில விடயத்தை சொல்லுவார்கள், இலங்கை தீவுகள் இறங்கி நாங்கள் செய்வதை விரும்பியதை செய்ய போகிறோம் என்றால் செய்ய முடியாது. இதே ஆணையாளர் காசாவுக்கு பார்க்க போகலாம் என்று சொன்னால் இஸ்ரேல் சொல்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அமைதியாக இருந்து விடுவார். ஐநாவுடைய இவரை விட்டு விடுவோம். ஐநாவுடைய பொது செயலாளரே காசாக்கு வந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது இஸ்ரேல். அவராலேயே ஐநாவுடைய பொதுச் செயலாளரே போக முடியல. அப்ப மனித உரிமைகள் அதுல ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு. இப்ப இவர்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்றது எங்களுக்கு புரியும். அவே இந்த சவால் இருக்கிறதா முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்டாகும். இது உயிர்ப்புடன் இருப்பது மட்டும்தான். அதாவது இப்ப இவர்களுக்கிடம் இன்னொன்று இருக்கிறது, ஆதாரங்களை சேர்ப்பதும் பின்னர் ஒரு தேவையான பொறிமுறை வருவதற்கு அதுக்கு கையளிப்பதற்கான ஒரு வேலை திட்டமும் போய் கொண்டிருக்கிறது சமகாலத்தில். அவற்றுக்காகவாவது இது உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இதை கடந்து இவர்கள் இந்த முறை கூட்டத்தொடரில் ஒரு மாற்றத்தை முழுமையாக எங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று யாராவது சொல்லிவிட்டால் அங்குதான் சவால். ஒரு கேள்வி இருக்கிற அந்த நீங்கள் விடயங்களை கூறும் பொழுதுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்போ பாருங்கள், ஓக ட்ரக் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீர்கள் என்றால், அவருடைய அணுகுமுறைகளை அவதானித்தீர்கள் என்றால், தமிழ் மக்களுக்கு உதவும் ஒரு நகர்வு போல் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இவருடைய இந்த பயணத்தை முழுமையாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அழைப்பில் தான் அங்கே அந்த பயணத்தை மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே பயணத்தை முடித்து செல்லும் பொழுது அவருக்கு திட்டவட்டமாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் முழுமையாக எல்லாவற்றையும் நிராகரித்தது மட்டுமில்லாமல் உள்ளக பொறிமுறையில் மட்டும்தான் அமலாக்கப்படும் என்று அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இது என்ன செய்தியை கூறுகிறது? இல்ல, இப்ப உள்ளக வெளிநாட்டு பொறிமுறையை இவர்கள் எப்பொழுதே கடந்து விட்டார்கள். அது நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்க போகிறோமே ஒழிய அது வலியுறுத்த வேண்டுமாண்டா கட்டாயம் வலியுறுத்தி கொண்டிருக்கோம்னு சொல்லுவேன். ஆனால் அதை கடந்து இவர்கள் இதுக்கான ஆரம்ப புள்ளி எப்போ இருந்தது? வெளிநாட்டு பொறிமுறையை இறுக்கி நிற்பது. அப்பொழுது நாங்கள் நிற்கவில்லை. ஆகவே வெளிநாட்டு பொறிமுறையை கடந்து இவர்கள் நகர்ந்து கனகாலம் ஆகிவிட்டது. அவை இப்பொழுது வெளிநாட்டு பொறிமுறை என்று திருப்பி போய் நம்மவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் சொன்னால் இந்த செயற்பாட்டில் இருப்பவர்கள் அவர்கள் எங்களை ஏமாற்றுவார்கள் என்றுதான் அர்த்தம். என்றால் இவர்கள் வெளிநாட்டு பொறிமுறையை கடந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது இந்த சபை. என்றால் சொல்வார்கள் காலத்தில் பயிர் செய்யுங்கள், அதை நாங்கள் செய்யவில்லை. அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கவில்லை. ஒன்றாக போய் ஒரு சமூகமாக நின்று எங்களுக்கு வேண்டுமானதை நாங்கள் வலியுறுத்தவில்லை. இது ஆரம்ப காலத்திலேயே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். தமிழர்களுடைய அனைவரும் ஒரு அங்கமாக போய் நின்று எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்தி இருக்க வேண்டும். வலியுறுத்தப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், 2012ஆம் ஆண்டு இது முதல் தடவையாக கொண்டு போறது. 2011 கனடா முயன்றது தனித்துவமாக. அது சாத்தியப்படாது என்று புரிந்தவுடன் கனடா பின்வாங்கி கொண்டுள்ளது. 2012 அமெரிக்காவும் களமிறங்குவது அது இலங்கைக்கு அழுத்தம் செலுத்துவதற்காக மட்டும்தான், மாற்றத்துக்காக அல்ல. அவ்வாறு அது வந்த பொழுது சரி, இதை வைத்துக் கொண்டு இங்கே ஒன்றை உருவாக்கி விடலாம் என்கிற ஒரு விடயம் வந்த பொழுது அப்பொழுது முதல் வாரத்தில் ஈராக் சம்பந்தமாக ஒரு இதுவும், லிபியா சம்பந்தமாக இன்னொரு இதையும் அமெரிக்கா முயன்று கொண்டிருக்கிறது. அவை அவர்கள் அதுக்கு ஆக்கள் சேர்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் எங்கள் விவகாரத்தில் உடனடியாக இறங்கவில்லை. அப்பொழுது இந்த இமாலய பிரகடனத்துடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் உடனடியாக
அங்கிருந்து தொடர்பு கொண்டு காத்தேன ஒன்றும் செய்து இல்லை, இங்க நடக்குது இல்லை அமெரிக்கா, உடனடியாக கனடா வராங்க. நான் செலுத்தி சொன்னேன், இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ள வராது, அது வேற வேலையில் இருக்குது, ஆனா அவர்கள் வருவார்கள். இல்லை என்ன அப்பொழுது நாங்கள் கனடாவுடைய வெளிவாரத்துறையுடன் நான் அடுத்த நாள் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், சரி நாங்கள் இந்த வேலையை பார்க்கிறோம், ஆனால் சில பேரை வரக்கூடாண்டார்கள் நம்ம. அப்ப சரி, அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நான் ஒரு விடயத்துக்கு போனோம். சரி, இதை பற்றி அவர் சொன்னார்கள், தாயகத்திலிருந்து தான் ஒரு ஆள் வர வேண்டும். இப்பொழுது தாயகத்தில் அப்பொழுது ஒரு முடிவை சுமந்திரன் ஏற்கனவே அறிவித்திருந்தார், தாங்கள் இதுக்கு போவதில்லை என்று. அப்பொழுது சுரேஷ் ரவிச்சந்திரன் சென்னையில் இருந்தார். அவர் அங்கிருந்து கொண்டு கத்தினார், அதை இப்படி ஒரு முடிவெடுக்க முடியும், எங்களை கலந்து ஆலோசிக்காமல். அப்ப இது சம்பந்தமாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த நபர் என்ன செய்தார்னு சொன்னால், சரி நான் கதைக்கிறேன் சுமோட என்று சொல்லி போட்டு அடுத்த நாள் நானும் அந்த லைன்ல இருந்து சுமந்திரனும் பேசிக் கொண்டிருந்தோம். அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது பின்ன எனக்கு நான் இவருக்கு சொல்றேன், அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார், இனிமே அவர் இறங்கி வர மாட்டார் என்றால் அவருக்கு இறங்கி வருவது சிக்கலாகும். சரி இவர் தானே சொல்றார் என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது நான் இதை சொல்லுகிறேன், இப்பொழுது கனடாவுக்கு இன்ன விடயம்தான். அப்ப அவர் சொன்னார், அப்ப அவருக்கு யார் இங்க வர வேண்டாம் என்று சொன்னா சுமந்திரனுக்கு அமெரிக்கா, நீங்கள் போகக்கூடாதுக்குள்ள நாங்கள் பார்த்துக் கொள்றோம் வேண்டாம், அதுக்காக தான் அவர் வர மாட்டேன்ற. அப்பொழுது நான் சொல்றேன், இந்த கூட்டத்தொடருக்கு ஒருவர் வந்து பேசுவது தான் கனடா விரும்புகிறது. நீங்கள் வந்து பேசினீர்கள் என்று சொன்னால், ஏன்னா அவர்கள் தாயத்திலிருந்து வருவதை விரும்புகிறார்கள். அப்ப இது வெளியில யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆகவே நீங்கள் வந்து இதை அவர் பேசுவதில் என்ன இருக்கிறதுன்னா, நாளைக்கு கூட்ட முடிய சொல்றோம் என்று நான் சிரித்து போட்டு வச்சுட்டேன்னா இவர் வர மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அன்று வராதவர் பிறகு என்ன செய்தார் என்று சொன்னால், அப்ப நம்மளோட முதல் ஆண்டே, இது தொடங்கிய ஆண்டே வந்து வெளிப்படையாக உங்கள் விடயத்தை பேசுவதற்கு தயாராக இருக்கவில்லை. இது தொடர்ந்தது. இதனுடைய விளைவு என்ன நடந்தது சொன்னால், அடுத்த வருஷம் அமெரிக்கா சொல்லி போட்டு சொல்லி ஆப்பிரிக்கால இருக்கிற 2 நாட்டுக்கு போய் பேசிட்டு வந்தார். அப்படிதான் சிரிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மக்களுக்கான தீர்மானத்தை எடுக்கிறீர்களா, யாரும் சொல்வதை தான் செய்வீர்கள். அடுத்த வருஷம் ஒருவர் சொல்றாரு போய் இந்த நாட்டுக்கு போட்டு வாங்கிட்டு போவீங்க. ஆனா இதை முதல் வருஷம் அப்ப இவர்கள் வரவில்லை என்பதற்காக அந்த கூட்டம் நிறுத்தப்படவில்லை. 14 வாக்களிக்கக்கூடிய வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்க நாடுகளை அழைத்து கனடா பேசியது. நாங்கள் ஜஸ்மின் சூக்காவை அதை ஒழுங்கு செய்து விட்டோம், அவர் தான் போய் பேசினார் எங்களுக்காக. இப்பொழுது ஜஸ்மின் சூக்காவை முட்டி மோதி கொண்டு தமிழர்களை பார்த்திருக்கேன். இவர் ஒரு உளவாளி, இவர் மீது கவனமாயிருக்கும் என்று வசைபாடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு நிறைய பேர் படுத்திருக்கிறார்கள். என்ன சொன்னால், எங்களுக்காக வேலை செய்வர்களை எவ்வாறு வேலை செய்யாம பண்ணுவது, அதுக்கு போடுகின்ற வேஷம் தமிழர் வேஷம், தமிழர் தேசியம் என்னன்னா நாங்கள் தானே ஒரு முட்டாள் சமூகமா இருக்கிறோம். ஒருவர் எங்களுக்குள்ள கத்தி விட்டா போதும், ஐயோ இதை தப்புத்தான் இருக்கு போட, இவர் இப்படி சொல்லுகிறார் என்று உடனடியாக ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு பின்புலமும் தெரியாது, என்றால் எங்களிடம் தானே உளவுத்துறை என்பது 5 கிடையாது. இப்ப அப்ப இந்த விடயத்தில் நடைபெற்ற விடயம் கனடா அதை செய்து முடித்தது. அது ஆனால் தமிழர்களாக நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன தேவை, இதில் என்ன நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் பேசவில்லை. அப்பொழுது இன்றும் அதே வட்டத்தில் தான் திருப்பி நிற்கிறோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வலியுறுத்தி பெற்று அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், ஜெனீவாவுடைய நிகழ்ச்சிகள் எங்களுடைய கட்டுக்கள் இல்லை. யார் யாரோ எங்களுக்காக தீர்மானிக்கிறார்கள். எதற்காக தீர்மானிக்கிறார்கள்? தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தங்களுடைய பூகோள அரசியலில் தங்களுக்கு தேவையான இலக்குகளை எட்டுவதற்கு எங்களை ஒரு வாய்ப்பான களமாக பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது, இதை அவர்கள் செய்வது தப்பு என்று சொல்ல முடியுமா? இதுதான் அவருடைய வேலை. தங்களுடைய நலன்களுக்காக இதை பயன்படுத்துவது அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். ஆனால் அதை அனுமதித்து விட்டு கோமாளிகள் மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், இல்ல ஏதோ நடைபெற்று விடும் அதிசயம் என்று. அப்ப இப்பொழுது மீண்டும் வரக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், எங்களுடைய பொறுப்புகளையும் பணிகளையும் நாங்கள் சிறப்பாக செய்கிறோமா, அது தெளிவிருக்கிறதா? ஏன்னு சொன்னால், இந்த பணியில் இருப்பவர்களுக்கு பின்புலத்தில் பலரிடம் ஏதோ ஒரு சக்தி பின்னால் நிற்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டியவுடன் உடனடியாக எங்கள் மீது கல்லறிவதற்குத்தான் இந்த அமைப்புகள் இருக்கின்றது, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். நேரு அவர்கள், இப்ப நீங்கள் நான் நீங்க இதை கேட்ட சொன்னேன், நான் உண்டே கனவுலகத்தில் வச்சு சொல்லவே இல்லை. இது ஒரு அங்கமாக இருந்து விட்டு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் கூட சொல்லுவேன். அவை என்னுடன் வந்து கொண்டால் வாராமல் முட்டிக்கொள்ளட்டும், ஏன்னா நான் அவர்களை பற்றியும் பேச முடியாது. ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், இது எங்களுக்கிடையே மோதல்களை வளர்ப்பதற்காக அல்ல, தவறுகள் நிறுத்தப்பட்டாக வேண்டும், களையப்பட்டாக வேண்டும். இல்லாட்டி என்ன சொன்னால், இதில் யார் பலியாக்கப்படுகிறார் சொன்னால் எங்களுடைய மக்கள் தான். அதை கடந்து இருக்கக்கூடிய எங்களுடைய இருப்பு,
இந்த இருப்பும் இதுவும் சவாலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இதை அப்ப இதில் என்ன செய்யறோம் என்றால் இவங்க இப்படித்தான் என்று சொல்லி போட்டு நாங்க விலக பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன் முடியாது. இந்த விலகலுக்கு இடமில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த பணிக்காக பங்காளியாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேசந்தங்கள் பாலான சொல்லுவார், பெட்டிக்குள்ள போகும் வரையும்டா இந்த பயணம் நாங்கள் நிறுத்த முடியாது என்றால் அல்லாட்டால் நாங்கள் எங்களை ஏமாற்றுவதாக மாறிவிடும். மக்களை ஏமாற்றுவதை கடந்து நாங்கள் எங்களை ஏமாற்றுவதாக இருக்கும் என்று சொன்னால் இவ்வாறானவற்றை அனுமதித்து கேட்டு பார்த்து போது. இப்ப இதையே அவ்வாறு பேச வேண்டி இருக்கிறேன்னு சொன்னால் குறைகள் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு போக முடியாது. குறைகள் களையப்பட்டால் தான் நாங்கள் தீர்வுகளை நோக்கி நகர முடியும். ஐநா செயலாளர் வந்து விட்டார், போய்விட்டார். இதனால் அவருடைய அறிக்கை வேண்டுமென்னா சில நேரம் காத்திரமாக வரலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா இந்த அறிக்கையை அவர் இப்பொழுது சமர்ப்பிப்பது முதல் இலங்கை அரசிடம் கையளிப்பார். அவனுடைய அபிப்பிராயத்தை தன்னுடைய அறிக்கை சார்ந்து கேட்பார். இதெல்லாம் திட்டமிட்ட விவகாரங்கள். இதுவரையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எத்தனையோ பரிந்துரைகளை முன்வைத்தார்கள், தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்றையுமே ஏற்றுக்கொண்டதாக இல்லை அரசாங்கம், தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள். இப்போ இந்த நிலையில் நீங்கள் இப்போ பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இவர் அங்கே பயணம் மேற்கொண்டது அரசாங்கத்தினுடைய அழைப்பின் தான் வந்திருக்கின்றார். அப்படி என்றால் இவர்களுக்கு ஒரு திட்டத்தோடு தான் இந்த பயணம் அமைந்திருக்கின்றது, வேறு நோக்கத்தோடு தான் இந்த பயணம் அமைந்திருக்கின்றது நீங்கள் நான் கருதலாமா? நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்பொழுது இதை நான் நினைக்கவில்லை. இது அரசாங்கத்துடன் இப்ப அதாவது என்ன நடக்கணும்னா இவர்கள் அழைப்பை இப்ப அவர் ஒரு நாங்கள் இந்த இடங்களுக்கு விஜயம் செய்ய போறோம் என்பது அவருடைய நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்குவது என்பது. இதுக்கு முதல் வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் வர வேண்டும் என்று வந்தார்கள், இறங்க அனுமதித்தார்கள். ஆனால் விரும்பியமாறு எல்லா இடமும் போக அனுமதிக்கப்படவில்லை. இது அவருடைய நிகழ்ச்சிகள் போவது என்பது. அதை இவர்கள் வேண்டுமென்றால் தாங்கள் அழைப்பு விடுத்தோம் என்றால் அவருக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்னர் இதனால் தான் ஹுசைனும் போனார், நவனிதன் பிள்ளையும் போனார்கள். அவர்கள் போன பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னால் நினைக்கிறேன் ஹுசைனா பெச்லேட்டா இருக்கலாம், 2 பேர் இதுக்கு முன் போனார்கள். அவர்கள் போகின்ற பொழுது என்ன இருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் மட்டுப்படுத்தும், அவர்கள் அதையும் அறிக்கையில் போடுவார்கள். இவர்கள் அனுமதித்தார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். இவர்கள் அதை காட்ட என்ன மாதிரி காட்ட விரும்புறான்னு சொன்னா, பார்த்தீர்களா நாங்கள் எல்லாத்துக்கும் தானே அனுமதித்தோம், நீங்கள் எல்லா இடமும் போங்க, யாரையும் சந்தீங்கள், கடந்த ஆண்டுகள் போல இல்லை. இதுதான் நாங்கள் மாற்றத்தினுடைய வெளிப்பாடு என்பது இவர்கள் நிறுவ முனைகின்ற ஒரு விடயம். இப்ப அவர்கள் இன்னத்தையும் நிறுவட்டும். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் இலங்கையில் எது நடந்தாக வேண்டும், எது நடைபெறவில்லை, அதை சுட்டி காட்டுகின்ற ஒரு பொறிமுறை. இப்பொழுது சரி செம்மணிக்கே வருவோம். செம்மணி விவகாரத்தில் என்ன விடயங்கள் சரியாக நடைபெறவில்லை அல்லது இந்த 16 ஆண்டுகளில் செம்மணி போன்ற பல விடயங்களுக்கு என்ன நடந்தது, இதை ஒரு அறிக்கையாக கொடுக்கின்ற. இப்ப இந்த அறிக்கையை நானும் வெளிநாட்டிலிருந்து உருவாக்கலாத, நீங்களும் உருவாக்கலாதுன்னா எங்களிடம் முழுமையான தகவல்கள் இல்லை. ஏன் தாயத்தில் இருப்பவர்கள் அதை தந்தாக வேண்டும். அப்ப இந்த அறிக்கைகளை வைத்துக்கொண்டு இதை கடந்து நாங்கள் என்ன விடயங்களை எதிர்பார்க்கிறோம் என்பதை கொடுப்பதற்கு எங்களிடம் ஒரு பொறுமுறை இருந்ததா? இப்ப என்ன மற்றவனிடம் குறை சொல்லும் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டால்தான் நாங்கள் முன்னேற முடியும். அவ்வாறு இருந்தால் அந்த அறிக்கையை பற்றி கேட்டேன், அது சம்பந்தப்பட்டவர்களும் கேட்டேன், இதுவரை வரவில்லை. சொன்னார்கள், சொல்வதில் இருக்கக்கூடிய தவறுகளையும் எனக்கு சுட்டிக்காட்டியிருக்கேன். அது நாங்கள் தான் திருந்த வேண்டி கணக்கு விடயங்கள் இருப்பதே புரிதல். நான் முன்னெடுப்பில் இருப்பவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன், அவர்கள் ஏதோ முயன்று பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கான ஒரு முழுமையான நிபுணத்துவ ஒத்தாசைகளும் இதற்கான ஒரு முழுமையான தெளிவான பார்வையும் இன்னும் உருவாக்கப்படவில்லை இந்த விடயங்கள் என்பதுதான் உண்மை. இப்போ இந்த மனித புதைகுழிகளில் விடயத்தில் நாங்கள் கனடாவில் பூர்வீக குடிமக்களும் இவ்வாறுதான் புதைக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் பெருமளவில் புதைக்கப்பட்டார்கள். அரசிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பின்னர் இதற்கான இயந்திரத்தை தாங்களே பெற்றுக்கொண்டார்கள். அந்த இயந்திரத்தை வைத்து அதாவது நாங்கள் கிண்டவே தேவையில்லை, மேலே பார்த்து சொன்னார்கள் இந்த இடத்தில் இவ்வளவு உடலங்கள் இருக்கிறது என்பது எல்லாத்தையும் உடனடியாக அதை வைத்து செய்தார்கள். அவ்வாறு இருந்தால் இப்ப எங்களுக்கு அது ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறது. இந்த இதை பெறுவதாக இருந்தால் எவ்வளவு பணம் தேவைப்படும், அதை எங்கிருந்து பெறலாம் என்று. இப்பொழுது நாங்கள் அதை கொண்டு செல்கிறோமோ இல்லையோ ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம். நாங்கள் கொண்டு வந்து தமிழர் பகுதிகளில் இதை வைத்து செய்து பார்க்க போகிறோம், எங்களுடைய உடலங்கள் எங்கு இருக்கிறது. அதை நாங்கள் ஐநாவுக்கும் சரி ஏனைய அரசுகளுக்கும் சரி ஒரு பொறுமுறையாக வைக்கலாம். ஒரு அழுத்தத்தை இவர்களும் கொடுக்கிறதனூடாக இன்னொரு விடயத்தை செய்வோம் என்று சொன்னால் இதுக்கு இவர்கள் என்ன நிலப்பாடு எடுக்க போகிறார்கள். இப்பொழுது இதே விடயம் இருக்கிறது. அதை அவ்வாறு இருந்தால் அனுர அரசு அதை தடுக்கும் முனையுமா? தடுத்தால் ஒரு விடயம் நடைபெறும். இந்த அரசு தன்னுடைய பொய் முகத்தை காட்டுகிறது என்பதை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு பொறிமுறை. இப்ப இது ஒரு பொறிமுறை தான். இதே போன்று இந்த அரசு பல விடயங்களில் எவ்வாறு பொய்யாக நடக்க முனைகிறது என்பதை
வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள்லாம் செய்ய வேண்டும். எங்களுக்காக யாரும் சாப்பிட போவதில்லை. செம்மணி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது 2வது கட்ட அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தோண்ட தோண்ட அங்கே இன்னும் உடலங்கள், அங்கே எலும்புக்கூடுகள் வெளிவருவதாக, குழந்தையினுடைய எலும்புக்கூடு அதுவும் யூனிசெஃபினுடைய அந்த பேக்கோடு புதைத்திருந்ததையும் கூட வெளிப்படுத்த, இது தொடர்பாக என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? என்ன தமிழ் மக்களால் முடியும் என்று, ஏதாவது சாதிக்க முடியும் என்று நம்புகிறீர்களா, இல்லை இதுவும் கடந்து போகுமா? இல்ல, இப்ப நாங்கள் இன்றைய உலக புறநிலையை புரிந்து கொண்டு இதற்கு கடந்து எவ்வாறு இதை நகர்த்தலாம் என்று சிந்திக்க வேண்டும். இதுக்கு நிறைய திட்டமிடல் தேவைப்படுகிறது. இதற்கு இது புரியக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு திரட்சி அவரிடமிருந்தான் உருவாக வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு காசாவில் இதே சிறுவர்கள் தான் கொன்றளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். இதே சிறுவர்கள் தான் மல் நியூட்ரிஷன் ஆகி உடலில் எந்த சக்தியும் இல்லாதவர்களாக, அது இன்னொரு விதமான இனப்படுகொலை. சிறுவர்களுக்கான இப்ப போஷாக்கு இல்லாமல் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற ஒரு சூழல் பல வகைகளில் சித்தரை செய்யப்படுகிறார்கள் சிறுவர்கள். இதுக்கு ஏதாவது இந்த உலகம் செய்கிறதா? அல்லது மனித உரிமைகள் அவையத்தால் தான் இதை செய்ய முடிகிறதா? சரி, இதை விட்டுடுவோம். இதனுடைய தாய் அமைப்பு ஐநாவுடைய பொதுச்சபை ஏதாவது செய்ய முடிகிறதா? முடியவில்லை அல்லவா? இப்ப இதுதான் சவால். நாங்கள் பலவற்றை கண்டெடுப்போம். அதை கண்டெடுத்ததன் பின்னரும் அது நகராமல் அதே இடத்தில் நிற்கும். வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. இல்லை என்றால் அதை கண்டி விட்டு விட முடியுமா? இல்லை. இதை கடந்தும் இதை நகர்த்துவதற்கு அவர்களால் முடியாத ஒன்றை நாங்கள் எவ்வாறும் செய்து காட்டப் போகிறோம். இதற்கு என்ன வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது? இதை எந்த தளத்தில் நகர்த்தினால் இதற்கான அடைவுகளை நோக்கி நாங்கள் ஓரளவு நகர முடியும். இந்த திட்டமிடலுக்கு நிறைய எங்களிடம் சிந்தனை தேவைப்படுகிறது. இதில் கூட இவ்வளவு நம்பிக்கை இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. இப்ப பாருங்கள், நேரலையில் காண்பிக்கிறார்கள், உணவுக்காக அங்கே காத்து கொண்டிருந்து சாப்பாடை வாங்குவதற்கு கியூவில் நிற்கின்றவர்களை கொல்லுகிறார்கள். இது ஐக்கிய நாடுகள் சபை எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மனித உரிமைகள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக நடக்கின்ற சம்பவத்தை பார்த்து கொண்டு அமைதி காக்கின்றவர்கள் மறைமுகமாக நடந்த ஒரு ஷடோவோ மறைத்து 1,40,000 கொன்றவர்களுடைய இதுக்கு இவர்கள் நீதி தருவார்கள் என்று எப்படி தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்க முடியும்? இப்ப எங்களுடைய விடயத்தில் இருப்பது போன்றுதான் இங்கே நடைபெறுவது. என்ன நடைபெறுவது பாருங்கள். இப்பொழுது காசா இருக்கிறது, வெஸ்ட் பேங்க் இருக்கிறது, அது பெரும் பகுதி, இதிலும் பார்க்க சனத்தொகையும் கூடிய பகுதி. வெஸ்ட் பேங்கில் தான் பலஸ்தீனியருடைய தலைமை இருக்கிறது. அதுக்கும் இதுக்கு இடையில இப்ப ஹமாஸை உருவாக்கியதில் பெரும் பங்கு இஸ்ரேலுக்கு இருக்கிறது. ஏன் ஹமாஸை உருவாக்கி வைத்தார்கள் என்று சொன்னால், வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியன் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய ஃபட்டா குரூப்பை இவர்களிடமிருந்து அவர்களுடைய பிரிவினையை உருவாக்குது. இன்றைய பாருங்கள், இங்கும் செத்து கொண்டிருப்பவர்கள் பலஸ்தீனியர்கள். வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பலஸ்தீனியத்தினுடைய தலைமை ஒரு முஸ்லிமா நாடுகளிடையே ஒரு கூட்டத்தை கூட்டி இதற்கான ஒரு பொறுமுறையை நகர்த்துவதற்கு ஏதாவது செய்கிறதா? அங்கொண்டு இருக்கிறது என்று தெரியாமலே இருக்கிறது ஒரு தலைமை. அவருடைய அதே மக்கள் தானே பலஸ்தீன மக்கள் காசாவில் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய தலைமையே அமைதியாக இருக்கிறது. அப்ப அது எதுவும் அது ஒரு அறிக்கை விடுவதாக, பேசுவதாக தன்னுடைய மக்கள் சார்ந்தே எதுவையும் பார்க்கவில்லை. இப்பொழுது பிரிக்கப்பட்ட பலஸ்தீன மக்கள் எவ்வாறு துண்டாடப்பட்டு வதைக்கப்படுகிறான்னு தெரியானே. ஆகவே ஒன்று இருக்கிறது, தமிழர்கள் இந்த கடந்து இதே சூழலை அனுமதிக்க போகிறோமா என்பதுதான் இப்ப எங்களுடைய கேள்விகள். நாங்கள் எவ்வளவு தூரம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், பிரிந்திருக்கிறோம், இதனால் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறோம்ன்றது எங்களுக்கே தெரிகிறது. அவை ஒன்று தெரிகிறது, இந்த கட்சிகளும் சரி அமைப்புகளும் சரி தமிழர் சமூகத்தை எங்கும் கொண்டு சேர்ப்பதில்லை. என்ன சொன்னால், கட்சிகள் புலம்பெயர்ந்த நாட்டில் அடிபடுறாங்க. கனடாவில் கட்சிகளுக்கு இந்த அமைப்புகளுக்கு இடையே பெரிய சண்டை. இதே ஊர்ல பார்த்தோம்னா கட்சிகளுக்கு இடையே சண்டை. அப்ப அமைப்புகள் கட்சிகள் சண்டைகள் தான் எங்களுடைய ஒரு பின்புலமாக மாறுகிறது. இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குன்னு சொன்னால், இதை கடந்து இருக்கக்கூடிய மக்களிடம் தான் இருக்கிறது. இந்த மாற்றத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் இவர்களுக்கான அழுத்தத்தை உருவாக்கி நாங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். நாங்கள் பிரிந்திருக்கும் வரையும் எங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் தங்களுடைய இலக்குகள் அடைவார்கள். இது அவருடைய குறைபாடாக நாம் பார்க்கவில்லை. ஏன்னா அவர்கள் வெற்றி பெற்றார்கள்னா எங்களுடைய பிரிவினையை இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு சக்தியாக இணைவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்ப இந்த இணைவுகளுக்கு எதிராக என்ன செய்து எங்களை தொடர்ந்து பிரித்து வைக்க முடியுமோ செய்வார்கள். அது எதிரியுடைய வேலை. அதுக்கு அவனை குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் பிரயோசனம் இல்லை. நாங்கள் இதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த பொறுப்பு தமிழர் சமூகத்தில் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா எங்களிடம் இருக்கக்கூடிய இன்னொரு குறைபாடு என்று சொன்னால்,
ஒரு சமூகமாக சிந்திப்பதற்கு தவறி இருக்கிறோம். இப்பொழுது சமீபத்தில் என்னுடைய ஒரு வலை அமைப்பில் ஒருவர் போட்டார், நாங்கள் எல்லாம் எவ்வாறு சுயநலவாதிகள் ஆகிவிட்டோம் என்று. அப்ப நான் ஒரு வருடத்துக்கு தான் அவருக்கு பதில் சொன்னேன். சுயத்தை இழந்து விட்டவன் சுயநலவாதி ஆகிறான். அவன் சுயம் என்றது தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய இருப்பை இழந்தவனிடம் வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? எங்கள் சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை, எங்களுடைய சுயத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இது இது மிகவும் ஆபத்தான ஒரு இனம். அது தாயத்தில் மட்டுமல்ல, புலத்திலும் இது ஒரு பெரிய ஒரு சீரழிவுகள் வந்து நிற்கும். அந்த புரிதலை எவ்வாறு இந்த இனத்தில் உருவாக்க போகிறோம்? இந்த இனத்துக்குள் வரக்கூடிய மாற்றம் ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும். அது ஒரு திருச்சியாக மாறுகின்ற பொழுதுதான், இன்றைக்கு பாருங்கள், அடையாளத்தை தேடி இந்த உலகம் அலைகிறது. அமெரிக்கா என்கின்ற அடையாளத்தை உருவாக்குகிறேன் என்கிற ட்ரம்ப், அவர் அமெரிக்கா என்கிற அடையாளத்தை அவர் தன் சார்ந்து உருவாக்க முனைகிறார்கள். ஆனால் அதுக்கு இன்றைக்கு அடிபணிந்த உலகத்தை தானே பார்க்கிறோம். இதுக்குள் மோவி செல்வதற்கு எல்லாரும் தலையை பித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த அடையாளத்தை நோக்கித்தானே, ஏன் நேற்று ஒன்றாக எல்லாரும் இணைந்து ஒன்றாக கட்டி எழுப்பிய பொருளாதாரத்தை இன்று தனித்துவமாக பிரிக்கிறோம். நேற்று ஒன்றாக கட்டி எழுப்பிய கட்டமைப்புகளை சிதைத்து நாங்கள் தனித்துவமாக போக விரும்புகிறோம். தனி அடையாளங்களை நோக்கித்தான் இந்த உலகம் பயணிக்கிறது. இந்த தனி அடையாளங்களை நோக்கி பயணிக்கின்ற உலகத்தில் நாங்கள் புசுங்கி போய்விடுவோம். அவ்வாறு இருந்தால் நாங்கள் எப்பொழுது எங்களுடைய அடையாளங்களை பற்றி சிந்திக்க போறோம்? எங்களுடைய அடையாளங்களுக்காக நாங்கள் எவ்வாறு அப்படி என்றால் எங்களுடைய இருப்பு எல்லா இடத்திலும் கேள்விக்குறியாகும். இதை எங்களுடைய மக்களும் புரிந்தாக வேண்டும். நாங்கள் எல்லா சவால்களும் இருந்து விலகி செல்ல முனைகிறோம். அது நீண்ட கால அடிமைத்தனத்தில் எங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சவால் நிலை. நீண்ட கால அடிமைத்தனம், 800 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அடிமைத்தனத்தில் எப்பொழுதும் யாரையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. விலகி விலகி செல்வதற்கு முனைகிறோம். விலகி செல்வது தீர்வாகாது. அது ஒரு தற்காலிக முயற்சி தான். அது நீண்ட காலத்தில் அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் எங்களுக்கு. இதற்காகத்தான் நாங்கள் பயணிக்க போகிறோமா என்பதை ஒரு தமிழனும் சிந்தித்தாக வேண்டும். என்னுடைய அடையாளம் என்ன? ஒரு பாரம்பரிய நீண்ட பின்புலத்தை கொண்டிருப்பவர்கள் அந்த அடையாளத்தை துளைத்து விட்டு தான் இருக்க போறோம் என்று சொன்னால் நாங்கள் எதற்கும் தயாராக வேண்டும். இதுதான் நாங்கள் தயாராக போகிறோமா? இல்லை. எங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு சுயம் இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு தன்மானம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்பினால் நாங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுக்கு எல்லாரும் உடனடியாக வரமாட்டார்கள். ஆனால் இந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்பவருடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் அந்த மாற்றம் சமூகத்தில் வந்து சேரும். மாற்றங்கள் எப்பொழுதும் ஒரு தனி மனிதனில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த தனி மனித மாற்றங்கள் குடும்பங்களின் மாற்றங்களை உருவாக்குறது. குடும்பங்கள் மாறுகின்ற பொழுது ஒரு சமூகம் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். சமூகம் மாற்றத்தை நோக்கி பயணித்தால் அது சார்ந்து இருக்கக்கூடிய நாடு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அவை இது எப்பவும் பொட்டம் டு டாப் அப்ரோச் ஒழிய டாப் டு பொட்டமாக வருவதில்லை. ஆனால் அதுக்கு ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒருவரால் முடியும். அவர் பிறப்பதே ஒரு அரிதாக இருக்கக்கூடியது. அவ்வாறு அரிதாக கிடைத்த ஒரு வரத்தை துளைத்து விட்டு நிற்கிறோம். அது எங்களுடைய குறைபாடு. இப்பொழுது மீண்டும் பொட்டமிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழர் இருக்கிறார்கள். இந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் அது ஏற்கனவே ஆபத்து தான் இருக்கிறோம். இந்த ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இதை உணர்வாட்டில் நின்னால் இதையெல்லாம் பேசினா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாரும் மூடி வச்சுட்டு, ஐயா இதை விட்டுருங்க ஐயா, நாங்கள் ஏதோ வகையில் இருக்கிறோம். அது என்ன ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் நான் சொல்வது, ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் என்பது அது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒரு வாழ்ந்து காட்டுவதற்காக, எங்களுடைய மனநிறைவில் ஏதோ இந்த வாழ்க்கையில் நாங்கள் சாதித்தோம், ஏதோ செய்தோம். இப்ப நான் தனிமை செய்துட்டு போலாம், அது ஒரு மகிழ்ச்சி தராது. ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு சுருங்கி போகின்ற வாழ்க்கை அது. இந்த உலகத்துக்கு ஏதோ செய்கிறோம் அல்லது இந்த மனித குலத்துக்கு ஏதோ செய்கிறோம், அது செய்யப்பட வேண்டும் என்றால் முதல் நான் எனக்கு செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டும், என்னுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டும். அவனால் தான் உலகத்துக்கும் செய்ய முடியும். அவை அந்த சிந்தனையை நாங்கள் எப்பொழுது வளர்த்துக் கொள்ள போகிறோம்? நாங்கள் எப்பொழுது இந்த மாற்றத்தை நோக்கி ஒருவரும் பயணிக்க போகிறோம்? இப்பொழுது இந்த பொறுப்பு ஒருடம் இருக்கிறது. இப்ப நாங்கள் வரணும்னா மாறி தவக்கையாக இருந்து கொள்ளலாம். ஆனால் கத்திக்கொண்டேதான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மாற்றத்தை நோக்கி இந்த சமூகம் வந்தாக வேண்டும். வருவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பங்காளி. அதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இந்த பங்குகள் வாருங்கள். அது மாற்றம் வருமா என்று கேட்டீங்கன்னால் நான் அந்த நம்பிக்கை ஒரு நாள் திருத்தவில்லை. என்றால் ஒரு தனி மனிதனால் நிறைய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று நானே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துக்கிட்டேன். அது முடியும். ஆனால் அதே பல முனைப்புகளாக இருந்தால், பல கைகள் தட்டினால் தான் பெரிய சத்தத்தை எழுப்ப முடியும். அந்த மாற்றம் பல சமூகங்களில் இன்று சவாலுக்கள் இருக்கிறது. எங்களுடைய சமூகத்திலும் சவாலாக போகிறதா? இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது ஐநா செயலாளர் வந்தார், இதை பற்றி பேசினோம்,
மீண்டும் கடந்து போவோம். பிறகு திரும்பி பார்க்கின்ற பொழுது அதில் என்னத்தை சாதித்து விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. இவ்வாறுதான் சம்பவங்கள் எங்களை கடந்து போகிறது. இன்னொன்று இருக்கிறது, சம்பவங்கள் வருவதற்கு முன்னரே ஐநா பொதுச்செயலாளர் வரப்போன்று கடைசி தெரியாது இல்ல, நீண்ட காலமாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதை மையப்படுத்தியதாக எதுவும் தயாரிக்கப்படவில்லை. ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் திடீரென ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்கினார்கள். இதை காட்ட வேண்டும் என்றார்கள். அதுக்கு மக்களும் ஒத்துழைத்தார்கள். ஆனால் அது மிக ஒரு குறுகிய கால முயற்சி. ஏன் அது நீண்ட காலமாக திட்டமிடப்படவில்லை, நீண்ட காலம் வரையில் அது முறைமைப்படுத்தப்படவில்லை என்ற பல கேள்விகள் வரும். அதுக்கு காரணம் செய்தவர்களை குறை சொல்ல முடியாது. இதை ஒழுங்கமைப்பதில் பொறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் ஏன் அமைதி காத்தோம், அசமந்த போக்கை கடைபிடிக்கிறோம் என்பதுதான் கேள்வி. இதற்கான தீர்வுகள் அனைத்தும் எங்களிடம் தான் இருக்கிறது. தெளிவன் காலத்தில் சொல்வது போல, பார்த்திபன் என்றும் பசியோடு இருக்கிறான், அவனுக்கான உணவை நாங்கள் தான் சமைத்தாக வேண்டும். அதுபோலதான் இதுக்கும் நாங்கள் தான் செய்தாக வேண்டும். அந்த செய்வதற்கு நிறைய பேர் தேவையில்லை. குறியவர்களிடமிருந்தே இந்த மாற்றம் ஆரம்பிக்கலாம். அந்த மாற்றத்துக்கு முனையுங்கள், ஆற்றல் உள்ளவர்கள் முனையுங்கள். நீங்கள் முனையவில்லை என்று சொன்னால் சாதாரண மக்களை நாங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அந்த மக்கள் பசியோடு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான மாற்றத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அதுக்கு எங்கேயோ ஒரு புள்ளியில் ஆரம்பியுங்கள். ஆரம்பிக்கின்ற பொறுப்பு இருக்கிறது. என் போன்றவர்களால் உங்களுக்கு ஓடித்த தர முடியும். ஏன்னா நான் வீட்டுக்கு வெளியே கூட போக முடியாதவன். இந்த 4 சுவருக்குள் இருந்தவன் தான் என்னால் ஓடித்தர முடியும். அதான் என்னுடைய நிலை. அது எவ்வளவு காலம் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க அந்த கடைசி மூச்சுள்ள வரையும் நாங்கள் ஓடுவோம். நீங்களும் ஓட முனையுங்கள் என்றால் இந்த கையில் இருக்கக்கூடிய பட்டனை நான் யார்கிட்டயோ கொடுத்து போறது தான் தெரியும். சமயத்தோடு இளைவல் அழைத்தால் நீண்ட தூரத்துல இருந்து நிறைய பேசினால், நிறைய குறைகளை சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் இந்த பந்தத்தை காவியர்களாக இருந்தால் எனக்கு அதுதான் தேவை. உங்களிடம் இதை கையளிக்க வேண்டும். நீங்கள் அந்த உற்சாகத்துடன் செய்வீர்களாக இருந்தால் இதை கையெழுத்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எப்பொழுதும் அழையுங்கள், ஒத்தாசையை தருவோம். இந்த நிலையை தான் நாங்கள் இருக்கிறோம். எளியவர்களை காணவில்லை, பல இடங்களில் காணவில்லை. அவர்களை இதுக்கு கொண்டு வராத வரையும் நானும் ஞானியும் பேசி எதுவும் நடக்காது. ஏன்னா நாங்களே ஒரு எல்லையில் வந்து நிற்கிறோம். அவை இளையவர்களை எவங்க எப்படி கொண்டு வர போகிறோம்? இப்ப எங்கள் வயதில் உள்ளவர்கள், எங்களுக்கு சற்று இளையவர்கள் கூட இதில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது என்பது நிச்சயம். ஆனால் இதனுடைய முழுமையான நகர்வை செய்ய வேண்டியவர்கள் இளையவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது மிக தெளிவான ஒரு பார்வையும், அந்த பார்வையை நகர்த்துகின்ற பொறிமுறைகளுக்கான திட்டமிடலும். இவற்றை உள்ளவர்கள் கொடுத்து விட்டு செல்வதற்கு காத்திருக்கிறோம். ஆனால் அவர்களை அடையாளம் காணுவதும் இவர்களை இயங்க வைப்புகின்ற பொறுப்பு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடம் இருக்கின்றால் அவர்கள் யார் என்று தெரியவில்லை. இப்பொழுது இந்த எளிய பிள்ளையை அழைத்த பொழுது எங்கு இருந்து ஒரு செய்தியை எடுத்து அவருடைய தந்தையினூடாக வந்தார். அப்பொழுது அந்த தந்தைக்கு இணைத்து விட வேண்டும் என்று தெரிந்த ஒரு காரணத்தினால் அதை போல ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை. என்றால் அந்த பிள்ளையிடம் பேசுகின்ற பொழுது பல விடயங்கள் அவள் ஓரளவு புரிந்தவளாக இருக்கிறார். சொன்னால் நாங்கள் சில முயற்சியை செய்கின்ற பொழுது என்னுடைய நாட்டிலேயே தடுக்கிறார்கள் என்றார். அதனால் தடுப்பார்கள், நம்மளை தடுப்பார்கள். அதுக்கு பல்வேறு பின்புலம் இருக்கும். அதை எல்லாத்துக்கும் தூண்டு விடக்கூடாது. நீ செய்கிறது என்ன என்பதை தெளிவுடன் சரியான முறையில் செய்யுங்கள். நீங்கள் முன்னேறி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தடுத்தவர்கள் காணாமல் போவார்கள் என்ற பொழுது அவனை ஒத்துக்கொண்டார். அதான் உண்மையும் உண்டார். அப்ப இந்த புரிதலை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இளையோரிடம், இதை எவ்வாறு நாங்கள் விரைவாக நகர்த்த போகிறோம் என்பது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அந்த தயாரிப்பு நடந்தாக வேண்டும். அதற்கு முடிந்தவர்கள் உழையுங்கள். அந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்பது ஒன்று மட்டுமே எங்களிடம் இருக்கக்கூடிய வழி. இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்தும் நாளை மாற்றத்தை தரும் என்பதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நாங்கள் இறுதி வரை பயணத்தை இதை அடைவது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் இயங்கிவிட்டு மறுநாள் மாற்றம் வந்துவிடும் என்று எதிர்பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் வரலாற்றில், அதாவது சொன்ன ஒரு தலைமையை சொன்னது போல, வரலாறு என்னுடைய வழிகாட்டி. ஆகவே இந்த வரலாறு சரியாக புரிதலுக்கு உட்படவில்லை என்றால் நான் என்னிடம் வழிகாட்டி இருக்காது, செல்லுகின்ற இடமும் தவறாக போய்விடும். ஆகவே நாங்கள் இந்த வரலாற்றில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களுடன் எப்படி நகரப் போகிறோம் என்பதை ஒருவருடன் கையிலேயே விட்டு விடுவோம். நன்றி நேரு குணரட்னம் அவர்களே. நீங்கள் கூறுவது தான் முற்றிலும் உங்களோடு நான் ஒத்துப் போகிறேன். அடுத்த சந்ததியிடம் அஞ்சலோட்ட போட்டியில் அவர்களிடம் இந்த பட்டனை ஒப்படைக்காவிட்டால் இன்னும் 15 ஆண்டுகள் எடுத்தாலும் இதே நிலைமையில் தான் நிற்கப் போகின்றோம். எனவே இதற்றை உணர்ந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்று சேர்ந்து இதற்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நிறைய
ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள், பிரித்தானியாவில் இருக்கிறார்கள், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறார்கள். இவர்கள் எளியவர்கள் இணைவார்களாக இருந்தால் அந்த பலம் எங்கேயோ கொண்டு போய் தமிழ் மக்களை நிறுத்தும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நேரு குணரட்னம் அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.